கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து. தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒரு கல் என்கிற தலைப்பின் கீழாய் சில நாட்களாய் தியானித்து வந்தோம். குறிப்பாய் கடந்த வாரத்தின் இறுதி பகுதியிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதைத்தான் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், ஒரு கல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமானதாய் காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, தேவ ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில இந்த ஒரு கல் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது முதலாவது அது என்ன செய்கிறது? சத்ருவை தாழ பண்ணுகிறது. அவர்கள் எவ்வளவு பெரிய சேனையாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்களை நம் எல்லை அருகே கூட வரவிடாதபடி கர்த்தர் நம்முடைய எல்லைகளில் நின்று அவர்களை தாழ பண்ணுகிறார், அவர்களை நிர்மூலமாக்குகிறார். இரண்டாவதாக, இந்த ஒரு கல் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்தால் என்ன செய்யுமாம்? அது அந்த பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை ஜீவன் தப்ப அது வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. எப்படி ஜீவன் தப்ப? அவர்கள் செய்த பொருத்தனைகள், அவர்கள் செய்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்க, அல்லது அவர்கள் தவறி போயிருந்தால் தங்களை சீர்திருத்தி திரும்பியும் அதே பாதையில கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ஒரு கல் காணப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதா நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வந்தால் என்ன நடக்கும்? அது ஒரு சீயோனின் கல்லாய் வருகிறது. சீயோனின் கல்லாய் வரும் பொழுது அது 2 தன்மையை உடையதாய் காணப்படுகிறது. ஒன்று அஸ்திபார கல், இன்னும் இடறுதலின் கல்லாய் காணப்படுது. இப்ப தேவனை விசுவாசித்து தங்களுடைய பலனை நம்பாமல் தங்களுடைய பலனையும் தேவ பாதத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தரால் தான் இது நடந்தது என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு கல் நம்மளுக்கு அஸ்திபார கல்லாய் மாறுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த அஸ்திபார கல் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, நாம் சோதிக்கப்படும் பொழுதும், பொன்னாக புடம்பிடப்படும் பொழுதும், அது நம்மளோடு கூட இருந்து நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை தாங்குகிறதாயும், நம்மளை ஆகாதவன் என்று தள்ளும் பொழுது நம்மளை வெளியேறப்பட்டவர்களாய் மாற்றுகிறதாயும், குறிப்பாய் கர்த்தருக்குள்ளாய் திட அஸ்திபாரமான அந்த மூளை கல்லாய் நம்மளை மாற்றுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த வசனத்திலே ஒரு கல் நான்காவதாக என்ன செய்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். நான்காவதாக இந்த ஒரு கல் எப்படி செயல்படுகிறதாம்? அது ஒரு உட்காருகிற கல்லாய் காணப்படுகிறது. இதுவரைக்கும் வந்த கல் எல்லாமே அது நம்மளை பலப்படுத்துகிறதும் நம்மளை அவருக்கென்று ஓட வைக்கிறதுமாய் காணப்படுது. ஆனா இந்த நான்காவதாய் கிடைக்கிற, அல்லது ஒரு கல் நான்காவதாய் எதை காட்டுகிறது? அது ஒரு உட்காருகிற கல்லாய் காண்பிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதுல ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த உட்காருகிற கல் என்ன செய்கிறது? அது நம்மளுடைய களைப்பிலே நாம் அயர்ந்து போகும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, அது நமக்கு கீழாய் வைத்து அதன் மீது உட்கார கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். எப்படி நாம் சோர்ந்து போகிறோம், எதனால் நாம் அயர்ந்து போகிறோம், எதனால் நாம் தளர்ந்து போகிறோமா? நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறபடியினால் நாம் உட்கார வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம். எதனால் கைகள் தளர்ந்து போகிறது? அதிலே தான் முதல் குறிப்பை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய கைகள் தளர்ந்து போவதற்கான காரணம் என்ன? அது தேவையில்லாத வாக்குவாதத்தின் நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற வாக்குவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதாவது நம்மளோடு இருக்கிறவர்கள், நம்மளோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள், நம்மளோடு இருக்கிற குடும்பத்தினர், இவர்கள் மத்தியிலே வருகிற தேவையில்லாத வாக்குவாதங்கள், அல்லது அங்கு ஏற்படுகிற வாக்குவாதங்கள் நம்மளை தளர பண்ணுகிறதாயும், நம்மளை தேவனுக்குள்ளாய் சோர்வடைய பண்ணுகிறதாயும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதிலேதான் நாம் பார்த்தோம், எதனால் இந்த வாக்குவாதங்கள் வருகிறது, அல்லது எப்படிப்பட்டதா இந்த வாக்குவாதங்கள் வருகிறதா? அது தேவனை பரீட்சிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறது.
நம்முடைய வாழ்க்கையில தான் அது வாக்குவாதமாய் வருகிறது, நம்மளோட இருக்கிறவர்களோடு தான் அது ஏற்படுகிறது. ஆனாலும் அது என்ன செய்கிறது? அது தேவனை பரீட்சிக்கிறதாய் மாறுகிறது. ஒன்னு, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அதை தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். இரண்டாவது, அந்த வாக்குவாதத்தில் செயல்படுகிற நாமும் கொஞ்ச நாளிலே தேவனை சோதிக்கிறவர்களாய், தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை பார்க்க அந்த கர்த்தர் உதவி செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வாக்குவாதத்தை குறித்து தியானித்து, மீதி இருக்கிற சில குறிப்புகளை தியானித்து, இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து அந்த உட்காருகிற கல்லை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் நாம் பலன் அடைய போகிறோம். அதனால் இப்பொழுது தேவன் நம்மளோடு பேசும்படியாகவும், இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மளோடு பேசும்படியாய் தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களுக்கு இந்த உட்காருகிற கல்லை கொடுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோமாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய ஆலோசனைகளை, உம்முடைய வழிநடத்தலை எங்களுக்கு கொடுத்துள்ளவீராக. ஆண்டவரே, நீர் இந்த ஒரு கல்லை கொண்டு நீர் உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய ரகசியங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய், அது விதையாய் விதைக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சுய மாமிசம், சோர்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவன் மாத்திரமே நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்ப இந்த ஒரு கல் என்பது நான்காவதா என்ன செய்கிறது? அது ஒரு உட்காருகிற கல்லாய் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கல் வரும் பொழுது அவன் ஓடுகிறதை ஓட வைக்கிறது மாத்திரமல்ல, அதவனை தப்ப வைக்கிறது மாத்திரமல்ல, அவன் களைத்து போகும் பொழுதும் சோர்வடைந்து போகும் பொழுதும் அவனை தாங்குகிறதாயும், அவன் நிற்கிற இடத்தில் அவனை உட்கார வைக்கிறதுமாய் காணப்படுகிறது. நாம் அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் நம்மளை ஓடச் செய்கிறார், நம்மளை எப்பொழுது ஓடதான் சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அதை மாத்திரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லா நேரத்திலையும் நாம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. உட்காருகிறதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே நாம் உட்கார்ந்து தேவன் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்காய் ஓடுகிறோம் சொல்லி தேவ சித்தமில்லாத பகுதிகளுக்கு நாம் ஓடுகிறோம். தேவன் உட்கார சொல்லுகிற பொழுது நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுறோம். இப்படி ஓடுகிறதுனால என்ன நடக்குது? கர்த்தர் நம்மளுக்கென்று ஒரு ஓடுகிற காலத்தை வைத்திருப்பார். அந்த காலம் வரும்பொழுது என்ன நடக்கும்? இவர்கள் அந்த காலம் வரும்பொழுது நாம் களைத்து போய் இப்ப உட்கார்ந்தா நல்லா இருக்குமே சொல்லி ஓடுகிற நேரத்தில் உட்காருகிறவர்களாய் நாம் மாறுவோம். இந்த 1500 அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரேஸ் இருக்கிற இந்த ஓட்டத்துல, அத்லெட்டிக்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார்கள். என்னன்னா, முதல்ல தொடங்குறது அந்த 10 ரவுண்டோ 11 ரவுண்டோ நீங்க ஓடும் பொழுது முதல்ல மெதுவா ஆரம்பிங்க, நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. கடைசி நேரத்துல நீங்க லாஸ்ட் ரவுண்ட்ல பாதியை தாண்டின உடனே, அந்த சர்க்கிள்ல பாதி தாண்டின உடனே பிக்கப் பண்ணி முன்னாடி வர பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓடி 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 முன்னாடி வந்து கடைசி நேரத்துல ஸ்பீட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும், நம்ம எங்க உட்காரணும்னு கர்த்தர் சொல்றாரோ அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்தே தான் தீரணும். எந்த இடத்துல தேவன் ஓட சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நாம் கர்த்தருக்காய் ஓடி ஆகணும். அதைத்தான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த கல், ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நான்காவது என்ன செய்கிறது? அது நம்மளை உட்காருவதற்கு, நம்மளை தாங்குவதற்கு, அதிலே உட்கார்ந்து நாம் விழாதபடி நம்மளை தாங்குவதாய் காணப்படுகிறது. அப்ப ஏன் நாம் உட்காருகிறோம்? சோர்ந்து போகிறபடினால், அயர்ந்து போகிறபடினால். அப்ப இங்கு எதனால் நாம் சோர்ந்து போகிறோம்? அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வாக்குவாதத்தின் நிமித்தமாக. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் வாக்குவாதம் பண்ணினது நிமித்தமாக. அப்ப இங்க மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போய் அவன் உட்கார வேண்டியதற்கான சூழ்நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவன் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு வாக்குவாதம் பண்ணினான்.
எப்படி வாக்குவாதம் வந்தது அல்லது வாக்குவாதம் எப்படி வெளிப்பட்டது? அது தேவனை முதலாவது பரீட்சை பார்க்கிறதாய் காணப்பட்டது. அதை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவதாக இந்த வாக்குவாதம் எப்படி காணப்படுகிறதாம், அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. அதே 17வது அதிகாரம் 3வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவனத்தால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது எப்படி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்? முதலாவது தேவனை பரீட்சை பார்க்கும்படியாய் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இரண்டாவது எப்படி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்? எங்களை கொன்று போடவா கொண்டு வந்தீர் என்று மோசேயின் இடத்துல அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இங்கே மோசேயினுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவன் எகிப்தின் ஜனங்களிடத்துல போவதற்கு முதலாவது பயந்த மனிதனாய் காணப்பட்டான். ஏனென்றால் அங்கு பார்வோன் இருக்கிறான் என்று சொல்லி. இரண்டாவது, நான் போனால் என்னை நம்புவார்களா என்று ஜனங்களை குறித்து பயந்தான். மூன்றாவது, தன்னுடைய குறைவை காட்டி நான் போக மாட்டேன் என்று தேவனிடத்திலே சொன்னான். தேவனுக்கு அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் கோபம் உண்டு என்று சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் நடந்த பின்பும் கர்த்தர் சொன்னாரு, எனக்கென்று ஒரு சகோதரனை கொடுத்திருக்கிறாரு, அவனின் வாயா இருப்பான், நான் போய் விடுதலையாக்குன்னு சொல்லி கர்த்தருக்காக நின்று இந்த ஜனங்களை விடுதலையாக்கிட்டு வர்றான். விடுதலையாக்கிட்டு வெளியில கொண்டு வந்த பிறகு இந்த ஜனங்கள் கேட்கிற காரியம் என்னவென்றால், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கொன்று போடவா நீர் விடுதலையாக்கிடு, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கொன்று போடவா, தாகத்தினால் சாகும்படியாகத்தான் இப்படி எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவனிடத்துல போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது இரண்டாவது எதை காட்டுகிறது? இது நம்மளுடைய அழைப்போடு வருகிற யுத்தம். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போவதற்கான இரண்டாவது காரணம், வாக்குவாதத்தின் இரண்டாவது காரணம் என்ன? அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தரிசனத்தையும் அழைப்பின் மீது வருகிற சந்தேகங்கள். முதலாவது, நம்முடைய கரங்கள் சோர்ந்து போவதற்கான காரணம் தேவனை பரீட்சை பார்க்கிறதும். இரண்டாவது, நம்முடைய கரங்கள் சோர்ந்து போய் நாம் உட்காருவதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய அழைப்பையும் தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் நம் சந்தேகப்படுகிறது. இந்த வாக்குவாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன செய்யும்? அது முதலாவது தேவனை பரீட்சை பார்க்கும். இரண்டாவது, டைரக்டா நம்முடைய அழைப்பை தான் வந்து தொடும். கர்த்தர் உங்களை அழைச்சாரா? கர்த்தர் தான் உங்களை இதை செய்ய சொன்னாரா? அப்ப கர்த்தர் செய்ய சொன்னா ஏன் நான் இங்க தாகத்தினால சாகணும்? கர்த்தர் செய்ய சொன்னா நான் ஏன் இங்க வந்து இவ்வளவு வியாதியில படுக்கையில இருக்கணும்? அல்லது கர்த்தர் செய்ய சொன்னா ஏன் நான் என் குடும்ப பட்டியலிலே போகணும்னு சொல்லி நம்முடைய தரிசனங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வழிநடத்தலையும் ஊழிய அழைப்பையும் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ரட்சிப்பையும் நம்முடைய சந்தேகங்களாய் மாறி போகும். அந்த வாக்குவாதம் வந்துட்டா நம்முடைய தரிசனங்கள் சந்தேகத்துக்குள்ளாய் மாறுகிறது, ரட்சிப்பு சந்தேகத்துக்குள்ளாய் மாறுகிறது. இதனாலதான் நம்முடைய கரங்கள் தளர்ந்து போகிறது. எப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சந்தேகங்கள் வந்த உடனே கர்த்தரை துதிக்கிற துதி அப்படியே குறையுது. ஏன்? பக்கத்துல இருக்கிற நம்மளோடு இருக்கிறவர்களோடு நாம போராடிக்கிட்டு இருக்கோம். சத்ருவோடு போராடணும்னா அங்க கர்த்தரை துதிப்போம், ஏன்னா சத்ருவை மேற்கொள்ளுகிறவர் தேவன். ஆனா மனுஷனோடு நாம போராடும் பொழுது நாம மனுஷனா இருக்கிறபடினால் நாமளே அவனை மேற்கொள்ள முடியும் என்கிற எண்ணத்தோடு, அவனை மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு மாயையான தோற்றத்தோடு மனிதனோடு நாம் போராடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இது என்ன செய்கிறது? அப்படியே தேவன் கொடுத்த அழைப்பை சந்தேகப்பட வைக்கிறது. இரண்டாவது, நாம் தேவனை துதிக்கிற அந்த கரங்களை உயர்த்துகிற அனுபவம் அப்படியே குறைந்து போகிறது. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரினால் ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆயிருச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு, எத்தனை காலங்கள் ஆயிருச்சு, அல்லது தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆயிருச்சு. இத்தனை வருஷத்துல எத்தனை முறை நாம் தேவனை சந்தேகப்படுகிறவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷத்துல தேவனை எத்தனை முறை நாம் ஆண்டவரே என்னை நீர் அழைத்தீரா, உண்மைக்கே நான் கிறிஸ்தவனாய் மாறும்படி என்னை ரட்சித்தீரா, உண்மைக்கே நான் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி என்னை அழைத்தீரா என்று சொல்லி எத்தனை முறை நாம் சந்தேகப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக.
அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அப்படிப்பட்ட சந்தேகங்கள், அப்படிப்பட்ட குறைவுகள், அப்படிப்பட்ட யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால், நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்துல வாக்குவாதத்துல காணப்படுகிறது. அது குடும்பமாய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், ஊழிய ஸ்தலமாய் இருக்கலாம், உடன் வேலைக்காரர்களாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நாம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இருதயத்தோடு அது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளோட இருக்கிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கு. அவரால் கொடுக்கப்பட்ட அழைப்பிலே, அவரால் கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே நாம் சந்தேகப்படுகிறோம். ஆனா இந்த சந்தேகங்களையும் இந்த போராட்டங்களையும் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், வசனம் அதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த போராட்டங்கள், வாக்குவாதங்கள் அல்லது தேவ ஊழியத்தை குறித்ததான சந்தேகங்கள், தேவனுடைய அழைப்பை குறித்ததான சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதை எப்படி மேற்கொள்ளணும்னா, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பெற வேண்டும். இதைத்தான் எனக்கு டேடி கற்றுக் கொடுத்தாங்க. என்ன தரிசனம் வரலாம், தீர்க்க தரிசனம் வரலாம், சொப்பனங்கள் கிடைக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை வந்தால் மாத்திரமே அது நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், புயல், வாக்குவாதங்கள் எல்லாவற்றிலும் நம்மளை நிலைநிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. நான் எந்த காரியம் செய்தாலும், அதாவது 2011 என்று நினைக்கிறேன், 2011 கர்த்தர் சொன்னார், நீ தேவ சித்தம் மாத்திரம்தான் செய்யணும், உன் செயல் ஞானத்துல போடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த நாட்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னும் வளரவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாய் கற்று தேவனுக்குள்ளாய் நான் வளர்ந்து கொண்டு வரேன். இந்த காரியத்திலே டேடி எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரியம் என்னவென்றால், எது நான் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டாலும், புதிய தரிசனமா இருக்கலாம், புதிய வழி நடத்துதலா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல தேவ வார்த்தை இருக்கணும், வசன கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு அந்த வசனம் கிடைச்சா மாத்திரம் தான் அதை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வசனம் தான் ஜீவனுள்ள வசனம். அந்த வசனம் ஜீவனா இருக்கிறபடினால் நாம் தோன்று போகும் பொழுதும் சந்தேகங்கள் வரும் பொழுது நம்மளை பலப்படுத்தி நிறுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன்படிதான் இப்பொழுதும் நான் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், சந்தேகங்கள், குறிப்பாய் தேவ அழைப்பை குறித்து, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து வருகிற சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் என்றால், அதை தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே நாம் நிலை நின்று அதை அந்த சந்தேகங்களை நாம் மேற்கொள்வோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, கைகள் தளர்ந்து போவதற்கான காரணம் என்ன? வருகிற வாக்குவாதங்கள். அந்த வாக்குவாதங்கள் எப்படி காணப்படுதா? அது நம்முடைய தரிசனங்களையும் சந்தேகங்களையும் நம்முடைய அழைப்பையும் சந்தேகப்படுத்த வைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓட வேண்டாம், அங்கிட்டு இங்கிட்டு நடக்க வேண்டாம், ஒரு ஸ்தலத்திலே என்னுடைய கல்லின் மீது உட்காரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இங்க மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போனது. அங்க யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது மோசே சொல்லுகிறான், நான் போய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் யுத்தத்துல ஜெயம் கொடுப்பான்னு சொல்லி போய் அங்க நிற்கிறான். ஆனாலும் தன்னுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது அங்க இருக்கிற சத்ருவானவன் மடங்கடிக்கப்படுகிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் பலம் குறையும் பொழுது அந்த கயிறு அப்படியே இறங்கி வருது. இன்னும் யுத்தம் முடியல, யுத்தத்துல இருந்து அவங்க ஜெயம் பெறல, இன்னும் யோசுவா அவர்களை முறியடிக்கல. அப்ப இப்ப அவனுக்கு மோசேக்கு என்ன நடக்குது? அவனுக்குள்ளாய் ஒரு சோர்வு வருது. கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரே, இந்த கோலை காமிச்சா போதுமே, ஏன் யுத்தம் முடியலன்னு சொல்லி அவன் கரங்களை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கான். அப்படியே அவனை அறியாமையே அந்த கரை இறங்கிட்டு வருது. அப்பதான் அங்க இருக்கிற கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு கல்லை அவனுக்கு வந்து கொடுத்தார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய கரங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், சோர்வடைந்து போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய கரங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு சோர்வடைகிற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். அந்த கல் வரும் பொழுது உங்களுடைய சந்தேகங்கள் நிர்மூலமாக்கப்படும். அந்த கல் வரும் பொழுது உங்களோட வாக்குவாத மன்னங்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். அந்த கல் வரும் பொழுது நம்முடைய தரிசனங்கள் புதுப்பிக்கப்படும். அந்த கல் வரும் பொழுது நம்மளை விழாமல் நம்மளை தாங்குகிறதாய் காணப்படும். இன்னைக்கு அநேகர் இந்த விழுகிற வார்த்தையை ஈஸியா எடுத்துக்கிட்டோம். நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஆனா கர்த்தர் நம்மளை விழுகிறதுக்கு அழைக்கல. நம்ம விழுந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கல. நாம உறுதியா நிற்கணும், அவருக்கென்ற சேனையை உருவாக்கணும்னு அழைத்திருக்கிறார். அப்ப விழுகிற நேரத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு கல்லை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் நாம் கல்லில் உட்கார்ந்து தேவ பலத்தை நாம் ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த கல் என்ன செய்கிறது? நம்முடைய அயர்ந்து போன கைகளை பலப்படுத்தும்படியாய், நான் அந்த வாக்குவாதத்திலிருந்து நம்மளை காக்கிறபடியாய், நம்மளை விடுதலையாக்கும்படியாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த கல் வந்தால் என்ன நடக்கிறது?
அங்க இந்த கல் நம்முடைய கரங்களை பலப்படுத்துது. அந்த கை சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். முதலாவது மோசேயினுடைய வாக்குவாதம், யுத்தம் எங்கு காணப்படுகிறது? தன்னுடைய சொந்த சகோதரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் அழைப்பிலே அழைத்து வருகிற ஜனங்களிடத்துல காணப்படுகிறது. இரண்டாவது, இவனுடைய கரம் சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? அமலேக்கியர் அவனோடு வந்து யுத்தம் பண்ணுகிறபடினால். இங்க வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அங்க முக்கியமான வார்த்தை யுத்தம் அல்ல, ரெவிதீம் என்கிற வார்த்தை தான் முக்கியம். அவன் யாரோடு? மோசே இந்த இடத்துல யார் வந்து யுத்தம் பண்ணுகிறார்? அமலேக்கியர். ஆனா எங்கு வந்து யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க, ரெவிதீமிலே யுத்தம் பண்ணுகிறார். இங்க ரெவிதீம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதை, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த இடத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்றால், 2வது வசனம் சொல்லுது, 1வது வசனம் சொல்லுது, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி அவர்கள் எங்கு வருகிறார்கள்? சீனாய்க்கு நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்துக்கு அவர்கள் வருகிறார். சீன் வனாந்தரத்துக்கு வந்து அங்க பாளையம் இறங்குறாங்க, அங்கு வந்து தங்குறார்கள். அந்த சீன் வனாந்தரம் என்றால் என்ன அர்த்தம்? சீன் வனாந்தரம் என்பது எதை காட்டுகிறது? அது முறுமுறுப்பின் ஸ்தலத்தை காட்டுகிறது. ஏனென்றால் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து. அப்ப சீன் வனாந்தரம் என்பது எதை காட்டுகிறது? ஜனங்களிடத்தில் ஏற்படுகிற முறுமுறுப்பை காட்டுகிறது. மோசேயினுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்த முறுமுறுப்பை காட்டுகிறது. இப்ப அந்த முறுமுறுப்பு வந்தது. அந்த முறுமுறுப்பிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். காடையை அனுப்பினார், மன்னாவை அனுப்பினார். மனித குலத்தில் நடக்காத, அவர்கள் இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சு. அந்த விடுதலை வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இங்கிருந்து பிரயாணப்பட்டு ரெவிதீமுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். இங்க ரெவிதீமுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு சீன் வனாந்தரத்துல யாத்ராகமம் 17:1 சொல்லுது, கர்த்தருடைய கட்டளையிட்டபடியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அப்ப இங்க முறுமுறுப்பு ஸ்தலத்திலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அங்க முறுமுறுப்பு மாறி ஒரு சமாதானம் வந்துருச்சு. சமாதானம் வந்த உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை ரெவிதீமுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். ரெவிதீம் என்றால் என்ன அர்த்தம்? வறட்சியான ஸ்தலம். வறட்சியான ஸ்தலம். இங்க யோசித்து பாருங்க, அவர்கள் சீன் வனாந்தரத்துல இறைச்சி இல்ல, ஆகாரம் இல்லை என்று சண்டை போட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்துட்டார், ஒரு அடையாளத்தை செஞ்சுட்டார். இப்ப எங்க அவர்களை கொண்டு வருகிறார்? 2வது அவர் கொண்டு வருகிற ஸ்தலம் ரெவிதீம். ரெவிதீம் என்கிற வறட்சியான வனாந்தரத்துக்கு, வறட்சியான ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார்? ஏற்கனவே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அவர்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தேவன் நிறைவேற்றினார் பாத்தீங்களா? அந்த அனுபவத்திலே ஜனங்கள் வளர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வருகிறார். இது தேவனால் நடப்பிக்கப்படுகிற காரியமாய் காணப்படுகிறது. இது இங்க மட்டும் இல்ல. நீங்க மத்தேயு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாய் சீஷர்களை அக்கறைக்கு போங்கள் என்று துரிதப்படுத்துகிறார். உடனே அவர்கள் அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகும்போது என்ன நடக்குது? அங்க எதிர்காட்டு வருகிறது, ஓலம் வருகிறது. உடனே என்ன நடக்குது? அவர்கள் சாயங்காலத்திலிருந்து 4ஆம் ஜாமம் வரைக்கும் அந்த கடலிலே போராடுகிறார்கள். 4ஆம் ஜாமத்துல தான் கர்த்தர் இயேசு வருகிறார். இயேசு வந்துட்டு சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே சொல்ல. ஏன் காரணம் தெரியுமா? அதே மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் படகிலே இருந்து சீசர்களோடு பிரயாணப்பட்டு போகிறார். அந்த படகுல அவர் நித்திரை செய்து கொண்டு வருகிறார். அப்பையும் இதே காட்சி வருகிறது, அப்பயும் இதே போராட்டம் வருது. உடனே என்ன செய்கிறார்கள்? இயேசுவை எழுப்புகிறார்கள். உடனே இயேசு அந்த காட்சியும் கடலையும் தம்முடைய வார்த்தையினால் அதட்டி நிப்பாட்டினார்.
அப்ப இந்த இரண்டாவதாய் தேவன் ஏன் அனுப்புகிறார்களை தனியாய்? ஏற்கனவே கர்த்தர் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். ஏற்கனவே எப்படி விடுதலையாக்கப்படணும், கர்த்தரை துதித்தால் அது விடுதலையாக்கப்படுவார்கள் என்பதை ஏற்கனவே கற்றுக் கொடுத்தபடினால் அதை பிராக்டிஸ் பண்ணும்படியாய் கர்த்தர் அனுப்புகிறார். அதிலே தேர்வர்களாய் அதிலே நல்ல பலனடையும்படியாய், அந்த வார்த்தையில உறுதியடையும்படியாய் கர்த்தர் இன்னொரு பாதையிலே அவர்களை கடந்து சொல்ல பண்ணுகிறார். அதே போலதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் காடையையும் மன்னாவையும் கொடுத்தார். அப்ப ரெவிதீமுக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கணும்? அவங்க தண்ணி இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இப்ப கர்த்தர் இடத்துல கேட்போம். கர்த்தர் தண்ணியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு காடையவே கொடுத்தாரு, அவர் நமக்கு மன்னாவே கொடுத்தாரு. அப்ப சாதாரண தண்ணியை கொடுக்க முடியாதா? அதுக்கு கண்மலையில இருந்தோ எங்கேயாவது இருந்தோ கர்த்தர் தண்ணியை கொடுக்க வல்லவரா இருக்கார். எல்லாரும் சேர்ந்து ஜோமுனுவன் சொல்ல பதிலா இங்க என்ன நடக்குது? அவர்கள் வறட்சியான பாதைக்கு வந்து யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த யுத்தம் அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம் வந்த உடனே, இந்த வாக்குவாதத்தை பார்த்த பின்புதான் அமலேக்கியன் அங்கு புறப்பட்டு வருகிறார். அவர்கள் வறட்சியாய் இருக்கிறார்கள் என்பதை கண்டு, அவர்கள் தாகமாய் இருக்கிறார்கள் என்பதை கண்டு அமலேக்கியர் அவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாய் புறப்பட்டு வருகிறார். அப்ப இதை சுருக்கமாய் சொல்ல போக வேண்டும் என்றால், அல்லது இதை புரிந்து கொள்ள வென்றால், இது எதை சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையில அமலேக்கியர் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி. இந்த வறட்சி இருக்கிறது நிமித்தமாகத்தான் நாம் தாகத்தில் இருக்கிறோம், நாம் தோய்ந்து போக போகிறோம். இப்ப யுத்தம் பண்ண பலன் இல்லை என்பதை சத்ருவானவன் தெரிந்து கொண்டு நம்மளோடு யுத்தம் பண்ணுகிறவனாய் புறப்பட்டு வருகிறான். இங்க அமலேக்கியனுக்கு தெரியும், அவங்க வறட்சியான இடத்துக்கு வந்துட்டாங்க, இப்ப தாகத்துல இருக்கிறாங்க. இப்ப போனா ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவர்கள் செங்கடலை கடந்தாலும் பரவாயில்ல. இப்ப வனாந்தர அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள், வறட்சியில் இருக்கிறாங்க, அங்க போனால் அவர்களை ஜெயித்து விடலாம் என்று தந்திரத்தோடு அமலேக்கியன் வருகிறான். அப்ப தேவ சமூகத்துல இருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அமலேக்கியன் வருகிறான், போராட்டம் வருது, யுத்தம் வருதுன்னா காரணம் என்ன? தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த வறட்சியை நாம் மேற்கொள்ள முடியாதது நிமித்தமாக. இந்த வறட்சியை எப்படி நாம் மேற்கொள்ளணும்? கடந்த நாட்களில் கர்த்தர் செய்தார் பார்த்தீங்களா? அந்த விடுதலையை நாம் பார்த்து தேவனை துதித்து தேவனிடத்திலிருந்து இந்த வறட்சியை நாம் செழிப்பான ஸ்தலமாய் நாம் மாற்றணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன செய்யறோம்? இதே இஸ்ரவேல் ஜனங்கள் போல ஒரு போராட்டம் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என்னை விடுதலையாக்க கூட்டு வந்தாரா, இல்லை என்னை கொல்ல கூட்டு வந்தாரான்னு சொல்லி நாம் வாதாடுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இதனாலதான் நம்முடைய கரங்கள் தொய்ந்து போகிறதாய், அசந்து போகிறதாய் காணப்படுது. இங்க மோசேயினுடைய கரங்கள் அசந்து போவதற்கான காரணம் என்ன? இரண்டாவது அமலேக்கியர் பண்ணின யுத்தம். ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? நீ யுத்தத்துக்கு போ, நான் தேவனுடைய மலை உச்சிக்கு நான் போகிறேன். நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போ, நான் மலை உச்சிக்கு புறப்பட்டு போகிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வந்த உடனே அது தேவனை துதித்து நாம் செழிப்பாய் மாற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில அமலேக்கியர் யுத்தத்திற்கு வருவார்கள். அந்த அமலேக்கியரின் சேனாதிபதிகள் யுத்தத்திற்கு வருவார்கள், அந்த அமலேக்கியரின் அதிகாரிகள் யுத்தத்திற்கு வருவார்கள். அப்படி அவர்களுடைய யுத்தம் வரக்கூடாது, அமலேக்கியர் நம்மளிடத்துல யுத்தத்துக்கு வரக்கூடாது என்றால் நம்முடைய ரெவிதீமை அங்கு நாம் செழிப்புள்ள ஸ்தலமாய் நாம் மாற்றணும். எப்படி செழிப்புள்ளதாய் மாற்றுகிறது? கர்த்தர் ஏற்கனவே நம்மளை விடுதலையாக்கி இருப்பார் பார்த்தீங்களா? அதை நாம் நினைவு கூர்ந்து அதே வழியிலே எங்களை நீர் விடுதலையாக்க வல்லவர் என்று சொல்லி தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் மாறணும். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது அவனுடைய கரங்கள் தொய்ந்து போவதற்கான காரணம் என்ன? அமலேக்கியர் வருகிறது. இந்த அமலேக்கியர் எப்படி வருகிறார்கள்? முதலாவது, அவர்கள் நாம் வறட்சியின் பாதையிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் நம்மளை மேற்கொள்ள வேண்டும் என்று, நாம் பலவீனர்கள் என்பதை அறிந்து அவர்கள் வருகிறார்கள். இரண்டாவது, இந்த அமலேக்கியர் வருகிறது எதை காட்டுகிறது? அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 16:1 படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2 மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவா இருக்கிற சீன் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. அப்ப இது எதை காட்டுகிறது? எகிப்திலிருந்து வந்து இப்பதான் 2-3 மாசத்துக்குள்ள ஆகுது. உடனே அமலேக்கியர் வருகிறான். இது எதை காட்டுகிறது? இவர்கள் யுத்த வீரர்கள் கிடையாது. ஏன்னா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்க செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க.
2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்க அடிமையா இருந்தாங்க. 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வெறும் கீரையும் பூண்டையும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பார்வோன் எங்களை நடத்தினா போதும்னு சொல்லி யுத்தமே எதுன்னே தெரியாமல் இருந்தார்கள். இவர்கள் யுத்த வீரர்களும் கிடையாது, பலவான்களும் கிடையாது, அவர்கள் யுத்த பயிற்சி பெற்றவர்களும் கிடையாது. இதையெல்லாம் அறிஞ்சிட்டுதான் அமலேக்கன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறான். முதலாவது அமலேக்கன் புறப்பட்டு வந்தது வறட்சியான பாதையை பார்த்து. 2வது அமலேக்கன் புறப்பட்டு வந்தது இவர்களுடைய கடந்த நாட்களில் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து. இவர்கள் எகிப்திலிருந்து வந்து 3 மாசம் ஆகுது அதிகபட்சம். அப்ப இந்த 3 மாசத்துல இவர்கள் என்ன யுத்தத்தை கற்றிருப்பார்கள், என்ன யுத்த பயிற்சி எடுத்திருப்பாங்க. அப்ப அவர்களை ஈஸியா அடிச்சிடலாம்னு சொல்லிதான் யுத்தத்திற்கு வருகிறான் அமலேக்கியன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க கடந்த நாட்கள்ல யுத்தத்தை நீங்கள் கற்றிருக்காமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய யுத்தத்துல தோல்வடைந்து அடிமையா இருந்திருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார். ஆனா விடுதலையாக்கினதை பார்த்த உடனே அமலேக்கன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று புறப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். அந்த கல்லை நீங்க உட்காருங்க. உங்களுக்கு யுத்தம் தெரியாது, நீங்க யுத்த வீரர் கிடையாது, போராடினது பழக்கமே கிடையாது. ஆனாலும் அந்த கல்லில் நீங்கள் உட்காருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு தேவன் ஒரு கல்லை கொடுக்கிறார். நீங்க எரேமியாவை போல் சொல்லுகிறீர்களா, நான் சிறியவன் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது சாமுவேலை போல நான் சிறியவன் என்று ஏலியின் இடத்துல சொல்லுவதற்கு பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பலன் உங்களிடத்துல இருக்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு அமலேக்கனும் சரி, பெலிஸ்தீனும் சரி, கோலியாத்தா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய வறட்சி நிமித்தமாகத்தான் அமலேக்கன் வந்தான், அது உண்மைதான். ஆனாலும் நம் யுத்தம் போராட்டம் பலன் இல்லாவிட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதனாலதான் தேவன் இந்த உட்காருகிற ஒரு கல்லை தேவன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப 2வதாய் நம்முடைய கரங்கள் தோய்ந்து போவதற்கான காரணம் என்ன? அமலேக்கியரோடு யுத்தங்கள். அமலேக்கியரோடு யுத்தம். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அங்க மோசே சொல்லுகிறான், அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனத்துல யோசுவாவின் இடத்துல மோசே சொல்லுகிறான், நீ யுத்தத்துக்கு நம்மளுடைய ஆட்களை தெரிந்து கொண்டு அமலேக்கிய 9வது வசனம் சொல்லுது பாருங்க. மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சிக்கு தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். யுத்தம் இன்னைக்கு நடக்குது. அமலேக்கு யுத்தத்துக்கு இன்னைக்கு புறப்பட்டு வருகிறார். ஆனா என்ன நடக்குது? மோசே என்ன சொல்லுகிறார்? நாளைக்கு நாம் போய் மலை உச்சியில நிற்கிறேன். அப்ப யுத்தம் இன்னைக்கு நடக்குது. ஆனா மோசே எப்ப போய் நிற்கிறார்? நாளைக்கு போய் நிற்கிறார். ஏனென்றால் அவர் பிரயாணப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் கடந்த நாட்கள்ல வந்திருக்கலாம், ஆனா அந்த யுத்தம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது எத்தனை நாள் தொடர்ந்து இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த கல் வந்து விட்டால் அது அமலேக்கரை முறியடிக்கிறதாய் காணப்படும். அந்த கல் உங்க வாழ்க்கையில வந்து விட்டால், அதுல நீங்க ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா, அது எத்தனை நாட்கள் அது தொடர்ந்து இருக்கலாம், எத்தனை வருஷங்கள்னாலும் நீங்க போராடி இருந்திருக்கலாம். அந்த கல்லுல உட்கார்ந்து விட்டால் அன்று இரவேக்குள்ளாக கர்த்தர் அங்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது, அவன் மோசே அந்த கல்லின் மீது உட்கார்ந்தான், அவனுடைய கரங்களை தாங்கி பிடிச்சாங்க. உடனே என்ன நடக்குது? யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பட்டய கருக்கினாலே முறியடித்தான். எதற்குள்ளாக? 12வது வசனம் சொல்லுவாங்க, அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் முறியடித்தான். முந்தின நாள் ஆரம்பிச்சு யுத்தம், மோசே வந்து கல்லுல உட்கார்ந்து கையை தூக்கின உடனே அன்னைக்கு சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்பாகவே தேவன் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். அஸ்தமனத்துக்கு முன்பாகவே தேவன் அங்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கடந்த நாட்கள்ல போராடி இருந்திருக்கலாம்,
உங்களுக்கு விரோதமா அமலேக்கர் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சியை பார்த்து, உங்க வாழ்க்கையில இருக்க போராட்டத்தை பார்த்து, உங்க பலவீனத்தை பார்த்து உங்களோட யுத்தமடி அமலேக்கர் புறப்பட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி யோசுவாவை போல் போராடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யோசுவாவை போல் போராட வேண்டாம், நீங்கள் மோசேயை போல அந்த கல்லின் மீது உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அங்க யோசுவாவின் பலன் ஜெயிக்கல, யோசுவாவினுடைய பட்டயம் ஜெயிக்கல. மோசே கல்லின் மீது உட்கார்ந்தபடியினால், அவன் கைகள் நிலைப்பட்டபடியினால் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்ப நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய பட்டயத்தினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ அந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே வறட்சியில இருக்கிறோம். இப்பதான் தண்ணி வந்திருக்கு, இப்பதான் கொஞ்சம் ஜீவன் வந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு இன்னும் யுத்தம் தெரியாது. ஆனா கர்த்தர் யுத்தத்தை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறபடினால் அவர் யுத்தத்தில் ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இரண்டாவதாய் அவனுடைய கரங்கள் சோர்ந்து போவதற்கான காரணம் அமலேக்கியர் யுத்தத்திற்காய் வந்தபடினால். மூன்றாவதாக இந்த மோசேயினுடைய கரங்கள் சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 17:10 சொல்லுகிறது பாருங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்தான், அமலேக்கோ யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மூன்றாவதாய் அவனுடைய கரங்கள் சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் மலை உச்சியில ஏறி வந்தவன். அவன் வந்த பிரயாணத்தின் பாதை, அவன் வந்த பிரயாணம் இருக்கல்லவா, அது அவனுடைய கரங்களை சோர்வடைய செய்தது. இங்கு மோசேயின் இங்க கரங்கள் சோர்வடைகிறது அல்லவா, அவன் மலை உச்சிக்கு ஏறினது சோர்வடைகிறது அல்லவா. இங்கு அவனுடைய வயது என்ன தெரியுமா? மோசேயினுடைய வயது 85 வயது. 85 வயசா இருக்கும் பொழுது அவன் மலை உச்சிக்கு ஏறான். அவனுடைய சரீரத்தின் நிமித்தமாய், அவன் வயது நிமித்தமாய் அவனுடைய கரங்கள் சோர்வடைய ஆரம்பிக்கிறது. அப்ப மூன்றாவதாக மோசேயினுடைய கரங்கள் சோர்வடைவதற்கான காரணம் என, மலை உச்சிக்கு ஏறி வந்தது அவனுக்கு சோர்வடைய செய்கிறது. இங்க மலை உச்சி என்பது எதை காட்டுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அந்த ஜாதிகள் ஜனங்களோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இந்த மலை உச்சி என்பது எதை காட்டுகிறது? கர்த்தரினால் வேறு விரிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு தெரிந்து கொண்ட பாதையிலே கடந்து போகிறதை காட்டுகிறது. இங்கு இந்த தீர்க்கதரிசி சொல்றான், தீர்க்கதரிசி சபிக்கத்தான் வந்தான். ஆனாலும் அவன் வாயிலிருந்து ஒரு தேவ வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை வருது? இவர்களை நான் கண்மலை உச்சியிலிருந்து நான் கண்டேன், ஆனாலும் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜனங்களோடு கனவாத பேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய், ஒருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், தங்களுக்கென்று ஒரு வரைமுறைகளை வைத்துக் கொண்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் காணப்படுகிறார்கள். அவர்களை உன்னால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப மலை உச்சி என்பது எதை காட்டுகிறது? வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. அப்ப நம்ம யோசிக்கலாம், இது வேறுபடுத்தப்பட்ட ஜீவியம் தானே, கர்த்தருக்கென்று பரிசுத்தமா வாழ்றதானே, அப்ப ஏன் மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போயிடுச்சு? அதை பார்க்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுது, அவன் மலை உச்சிக்கு ஏறி வந்தான். அப்ப இந்த வேறுபடுத்தப்பட்ட ஜீவியம் என்பது தனியான, அது கீழே இருக்கிற ஜீவியம் அல்ல, அது உயர்ந்த அனுபவத்தை காட்டுகிறது. இந்த உயர்ந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து சொல்லும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய கரங்கள் தொய்ந்து போகும். சில நேரங்களில் நாம பரிசுத்தத்துக்காய் போராடும் பொழுது, சில நேரங்களில் நம் தேவனுடைய அழைப்புக்காய் போராடும் பொழுது, கர்த்தர் சொன்ன பாதையிலே ஏறி ஓடும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய கரங்களும் சரி, நம்முடைய சரீரமும் தொய்ந்து போகும், சோர்வடைந்து போகும். ஏனென்றால் நாம் இருக்கிறது மாம்சீக ஜீவியத்துல, நாம் இருக்கிறது இந்த உலகத்திலே. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகமும் இந்த உலகத்தின் கிரியும் நம்மளை இழுக்கிறதாய் காணப்படும். அப்ப தேவனுடைய பரிசுத்தத்திலும் தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலும் நாம் கடந்து போகணும்னா சில நேரங்களில் போராட்டங்கள் நம்மளை சோர்வடைகிறதாய் செய்கிறதாய் காணப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர் வாழ்க்கையில நடந்துச்சு. அங்க அப்போஸ்தலன் இருக்கிறான். அப்போஸ்தலன் என்ன செய்கிறான்? விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களை பிரசங்கம் பண்ணுகிறான்.
விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இடத்துல உட்கார்ந்து ஆகாரம் பண்ணுகிறான். விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இடத்துல ஊழியம் செய்கிறான். உடனே அங்க யோவான் வருகிறார்கள். யோவான் வந்து மற்றவர்கள் வந்த உடனே என்ன நடக்குது? அவன் விருத்த சேதனம் இல்ல ஜனங்கள் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இடத்துல அவன் ஐக்கியம் கொள்ளுகிறதை குறைத்து விடுகிறான். அதனால் அங்கு ஒரு குழப்பம் வருகிறது. பவுலனுடைய வாழ்க்கையில வந்தது. பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் வந்த போராட்டம் என்ன? இந்த விருத்த சேதனம் தான், அந்த உலகத்தின் கிரியை தான். விருத்தம் சேதனம் இல்லாத ஜனங்கள் நிமித்தமாக தான் பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கு யுத்தம் வந்தது, போராட்டம் வந்துச்சு. அப்ப இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரைக்கும் மலை உச்சியில ஏறுகிற பொழுது அது நம்மளுக்கு போராட்டமாய் தான் காணப்படும். அது நம்மளை பலவீனப்படுத்துகிறதாய் தான் இருக்கும். அந்த வேறுபடுத்தப்பட்ட ஜீவியம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் தேவனுக்கு சொல்லுகிற பாதையிலே ஓடுகும் பொழுது அது நம்மளை களைப்படையத்தான் செய்கிறதாய் காணப்படுகிறது. அந்த களைப்பிலே நாம் விழுந்து விடாதபடி தான் கர்த்தர் நமக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன பாதையிலே ஓடுகிறது நிமித்தமாய் நீங்கள் களைப்படைந்து காணப்படுகிறீர்களா? தேவன் சொல்லுகிற பாதையில ஓடுகிறபடினால் நீங்க அவர் வனாந்தரத்தை பாதையை காட்டி அல்லது அவர் காட்டுகிற மலைக்கு நீங்க ஓடி வருவதற்கு ஓடி 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 பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த மலை உச்சி என்பது எதை காட்டுகிறது? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இரண்டாவதாக இந்த மலை உச்சி என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய மகிமையின் காட்சி. தேவனுடைய மகிமையின் காட்சி. உண்மையை சொல்ல போனால் சில நேரங்களில் கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய உண்மையான முழு மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது அதை பெற்றுக்கொள்ள நாம் பாதி வழியில வரும் பொழுது நம்முடைய சரீரம் சோர்ந்து போகும். தானியனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அவன் தேவனுடைய தரிசனங்களையும் கடைசி கால காரியத்தை பார்த்த உடனே அவன் நிற்க முடியாதபடி தாழ விழுகிறான். அவன் முகம் குப்புற விழுகிறான். உடனே ஒரு தூதன் தான் வந்து அவனை பலப்படுத்தினான். ஏனென்றால் அவன் இருக்கிறது மாம்சீக சரீரம். அதே போலதான் நம்முடைய ஜீவியமும். சில நேரங்கள்ல நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய பலவீனப்படுத்துகிறதா இருக்கும். அது நம்முடைய கரங்களை சோர்ந்து போகிறதாய் காணப்படும். நம்மளை தேவனுக்குள்ளாய் நிற்க முடியாதபடி நாம் உழுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனாலும் அந்த நிலைமையிலே நம்மளை காக்கிறது தான் இந்த ஒரு கல் காணப்படுகிறது. இந்த ஒரு கல் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா அது அமலேக்கியரையும் ஜெயிக்க உதவி செய்யும். நம்மளோடு யுத்தம் பண்ணுகிற நம்மளோடு இருக்கிற ஜனங்களையும் ஜெயிக்க உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படி அல்லது தேவனுடைய மகிமையை, தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும் பொழுது வருகிற எல்லா பலவீனங்களிலும் நம்மளை தாங்குகிறதாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்கிறது. இன்றைக்கு எந்த நிலைமையில நீங்க சோர்ந்து காணப்படுறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்க தேவையில்லாத பிரச்சனைகளினால், வாக்குவாதத்தினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அல்லது உங்க வறட்சியும் உங்க பலவீனத்தை பார்த்து சத்ருவாகி அமலேக்கன் வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிறீர்களா? யோசுவா போல நைட்டு முழுக்க யுத்தம் பண்றீங்க, ஆனாலும் ஜெயிக்க முடியாமல் காணப்படுகிறீர்களா? அல்லது கர்த்தர் சொன்ன அழைப்பிலே ஓடி ஓடி தேவனுக்காய் ஓடுகிறது நிமித்தமா நீங்க உங்க சரீரம் ஒத்துழைக்காம உங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் ஒரு கல்லை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த ஒரு கல் வர்றதுக்கு முன்பாக அங்கு மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். தேவன் சோர்வடைந்த மோசேக்கு ஒரு கல்லை கொடுத்தார். ஆனா மோசேக்கு அந்த கல் கிடைக்கிறதுக்கு முன்பாக அவன் மலை உச்சியிலே ஒரு காரியத்தை செய்கிறான். மலை உச்சிக்கு வந்த உடனே கர்த்தர் ஒரு கல்லை கொடுக்கல, அங்க ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் நடக்கிறது பாருங்க. அவன் மலை உச்சிக்கு வந்த உடனே எப்படி வருகிறான்? அவன் தன் கரங்களை ஏந்தினவனாய் வருகிறான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவன் தன் கரங்களை ஏந்தினவனாய் வருகிறான். அதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அவன் வெறும் கரங்களை ஏந்தினவனா வரல, தன்னுடைய கோலை பிடித்து கொண்டு வருகிறான். அந்த 9வது வசனம் சொல்லு, யாத்ராகம் 17:9 சொல்லுது பாருங்க. அந்த வசனத்திலே சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான் யோசுவாவின் இடத்துல, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கோலை நான் பிடித்து கொண்டு மலை உச்சிக்கு வருவேன். அப்ப மலை உச்சிக்கு வர்றது பிரச்சனை இல்ல, மலை உச்சிக்கு வருகிற நாம் கரங்களை ஏந்துகிறவர்களாய் வரணும்.
கரங்களை வெறுங்கரங்களாய் ஏந்தி வரக்கூடாது. தேவனால் கொடுக்கப்பட்ட கோலை பிடித்து கொண்டவர்களாய் வரணும். அப்படின்னா இங்க சொல்லப்படுகிற கோல் என்பது எதை காட்டுகிறது? அது தேவ வசனத்தை காட்டல. கோல் என்றால் நாம் தேவ வசனம் என்று நினைக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற கோல், அவன் பிடித்து கொண்டு வந்த கோல் எது தெரியுமா? யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அவன் பிடித்து கொண்டு வந்த கோல் என்ன கோல்? அது அடையாளத்தின் கோலாய் காணப்படுகிறது. இந்த அடையாளம் என்பது என்ன? தேவனினால் நடக்கப்பட்ட அற்புதத்தை காட்டுகிறது. தேவனினால் செய்யப்பட்ட விடுதலையை காட்டுகிறது. தேவனினால் செய்யப்பட்ட அடையாளத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல அமலேக்கியரை மேற்கொள்ளணும், வீட்டில் வருகிற வாக்குவாதத்தை மேற்கொள்ளணும், கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்துல வருகிற சோர்வையும் போராட்டத்தையும் மேற்கொள்ளணும்னா அங்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நம்முடைய கையில இருக்கணும். அந்த அடையாளத்தை பிடித்து கொண்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கு ஒரு விடுதலை வருகிறது. இங்கு மோசேக்கு அவன் அடையாளத்தின் கோலை பிடித்து கொண்டு தன் கரங்களை ஏந்தினான். கரங்களை ஏந்துவது என்பது எதை காட்டுகிறது? கர்த்தரை உயர்த்துகிறதை காட்டுகிறது. அப்ப தேவனினால் நடப்பிக்கப்பட்ட அடையாளத்தை உயர்த்தி நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த போராட்டம் வந்துச்சு, அமலேக்கியர் வந்துட்டான், வீட்டுல யுத்தம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்திலே அழுது கொண்டு காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அழுகையை துடைங்கள், உங்களுடைய கண்ணீரை துடைங்க, அழுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. கடந்த நாட்கள் கர்த்தர் செய்தார் பாத்தீங்களா? கடந்த நாட்கள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார் அல்லவா? அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிங்க. அந்த அடையாளத்தை வைத்து கர்த்தரை துதிங்க. அப்பொழுது அங்கு ஒரு ஜெயம் வரும். அப்பொழுது உங்கள் அமலேக்கியரை நீங்க மேற்கொள்ள முடியும். அப்பொழுது தேவன் உங்க குடும்பத்தில் வருகிற வாக்குவாதத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுது மலை உச்சியிலே உங்களால் நிலைத்து நிற்க முடியும். மோசே ரொம்ப பெரிய காரியத்தெல்லாம் செய்யல. அவனுக்கு அங்க இன்னும் நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை கற்றுக் கொடுக்கல. ஆனால் அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரு அடையாளத்தின் கோல். இன்றைக்கு நம்முடைய கரத்திலும் கர்த்தர் அடையாளத்தின் கோலை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருச்சு? இத்தனை முறை நம்மளை தேவன் ஜீவனுள்ளவர்களாய் நம்மளை வைத்திருக்கிறார் அல்லவா? கடந்த நாட்கள் வந்த போராட்டங்களை விடுதலையாக்கினார் அல்லவா? கடந்த நாட்கள் வந்த பிரச்சனைகளை விடுதலையாக்கினார் அல்லவா? சத்ருவின் போராட்டத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்தார் அல்லவா? அதை இன்றைக்கு நினைவு கூறுங்க. அதை பிடித்து கொண்டு மலை உச்சியிலே நில்லுங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதுல 5 விதமான பலன் மோசேக்கு வந்ததே தேவனுக்கு அந்த குறிப்பை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு பலனை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போமாக. அது என்ன பலன்? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராகமம் 17:15 சொல்லுகிறது. அதை மாத்திரம் வாசித்து தேவ சமூகத்தில் இந்த உட்காருகிற கல்லை நாம் பெற்றுக்கொள்வோம். வசனம் சொல்லுது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி, யாத்ராகமம் 17:15, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான். யெகோவா நிஸ்ஸி என்றால் தேவன் என் கொடி. அந்த தேவன் அந்த யுத்த களத்திலே ஏறெடுக்கிற அந்த ஜெய கொடியை காட்டுகிறது. யெகோவா நிஸ்ஸி என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? மோசே தன்னுடைய கரங்களில் அடையாளத்தை கோலை எடுத்து நிற்பாட்டி அப்படியே கையை தூக்கி நின்னதுனால தேவன் அங்கு யெகோவா நிஸ்ஸியாய் வெளிப்படுகிறார். இது அங்க தேவன் யெகோவா நிஸ்ஸியாய் வெளிப்படுகிறதுக்கு கூட அது கூட ஒரு சாதாரண விஷயத்தை போல தோன்றலாம். ஆனால் இன்னொன்னு, அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் என்று தெரியும். என்ன அர்த்தம்? அதே யாத்ராகமம் 17:7 சொல்லுது பாருங்க. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் புத்திர வாக்குவாதத்தின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். வாக்குவாதம் வந்தபடினால், கர்த்தரை பரீட்சை பார்த்ததினால் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்னும் மேரிபா என்னும் பெயரிட்டான். ஆனா அதே ஸ்தலத்துல கர்த்தர் அவனுக்கு அமலேக்கியரை ஜெயிக்கும்படியார், அவனுக்கு அடையாளத்தை கோலை பிடித்து கொண்டு நின்றபடியினால், தேவன் அமலேக்கியரை ஜெயித்தபடினால் அந்த மாசா என்னும் மேரிபா என்னும் அழைக்கப்பட்ட ஸ்தலம் இப்பொழுது யெகோவா நிஸ்ஸி என்று அழைக்கப்படுகிறது. வாக்குவாதம் பண்ணினேன் என்று அழைக்கப்பட்ட ஸ்தலம் இப்பொழுது தேவனுடைய பலிபீடமாய் மாறி இருக்கிறது.
போராட்ட தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று வந்த சந்தேகம் வந்த ஸ்தலம் இப்பொழுது தேவனை துதிக்கும் பலிபீடத்தின் ஸ்தலமாய் மாறி இருக்கிறது. அது யோசுவாவின் காதுபட வாசிக்கப்பட்டது. அப்ப நான் என்ன அர்த்தம்? அது சாட்சி உள்ளவர்களாய் அங்கு மாற்றி இருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம வாக்குவாதத்துல போய் கொண்டிருக்கலாம், போராட்டத்துல போய் கொண்டிருக்கலாம், அமலேக்கியரை போய் கொண்டிருக்கலாம். இதனால உங்களுடைய வீடு ஒரு வாக்குவாதத்தின் ஸ்தலமாய் இருக்கலாம். உங்க வீடு ஒரு புயலின் வீடாய் காணப்படலாம். உங்க ஊழியம் ஒண்ணுமில்லாத ஊழியத்தை போல இருக்கலாம். உங்க சரீரம் பலவீன ஸ்தலம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த மேரிபாசை தேவன் யெகோவா நிசியின் ஸ்தலமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு அந்த மாசாவை தேவன் யெகோவா நிசியாய் மாற்றுகிறார். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? தேவனிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த அடையாளத்தின் கோலை கொடுங்க, எனக்கு அந்த நன்றியுள்ள இருதயத்தை கொடுங்க. கடந்த நாட்கள் கர்த்தர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில வருகிற அமலேக்கியரை நான் ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நான் ஜெயிக்கணும், தேவையில்லாத வாக்குவாதத்தை ஜெயிக்கணும், என் சரீர பலவீனத்தை நான் ஜெயிக்கணும், நான் மலை உச்சியிலே கோலை பிடித்து கொண்டவனாய் நான் காணப்படணும். உம்முடைய கல் எனக்கு வரணும் ஆண்டவர் என்று கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த கல்லை கொடுக்கிறார். நம்மளுடைய மேரிபாத், மாசா என்னும் ஸ்தலங்கள் இன்றைக்கு யெகோவா நிசியின் ஸ்தலமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஜெய கொடியாய் மாறப்போகிறார். நீங்கள் உங்கள் ஸ்தலங்களை யெகோவா நிசி என்று அழைக்க போகிறீர்கள். அதற்கு நாம் முதலாவது என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே அவருடைய கோலை பிடித்து கொண்டு வரணும். அந்த அடையாள கோலை பிடித்து கொண்டு வரணும். அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோமாக. நம்மளுக்கு நேரம் இல்லை, 1 அல்லது 2 நிமிடம் தான். 2 நிமிடத்துல கோலை பிடிக்க போகிறோம். 2 நிமிடத்துல தேவனிடத்துல இருந்து அந்த உட்காருகிற கல்லை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் மாறப்போகிறோம். சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கியரையும் அவன் ஜனங்களையும் முறியடித்தான். வீட்டுக்குள்ள போராட்டம் வந்துச்சு, வெளியில யுத்தம் வந்துச்சு, ஆனாலும் அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்க வீட்டுல போராட்டம் வந்திருக்கலாம், உங்க வீட்டுல வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம், உங்க ஸ்தலத்துல வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம், உங்க ஊழியத்துல வாக்குவாதம் வந்திருக்கலாம், வெளியில சத்துருவோட போராடி கொண்டிருந்திருக்கலாம், கடன் பிரச்சனை, வியாதியோ, பொருளாதாரத்திலே, ஊழியத்திலே சத்துருவினால் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு வீட்டிலேயும் சமாதானத்தை கொடுக்கிறார், வெளியிலேயும் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வீட்டிலேயும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், வெளியிலேயும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன தேவை? வீட்டிலேயும் சமாதானம், வெளியிலேயும் சமாதானம், வீட்டிலேயும் ஜெயம், வெளியிலேயும் ஜெயம். கர்த்தர் இன்றைக்கு இரட்டத்தினான ஜெயத்தினால் நம்மளை நிரப்புகிறார். அதற்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இப்பொழுது தேவன் எல்லா வாக்குவாதத்தை நிர்மூலமாக்குகிறார். எல்லா அமலேக்கியரை நீங்க முறியடிக்க போறீங்க. இன்றைக்கோ யெகோவா நிசியாய் உங்க ஸ்தலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் அது மேரிபாத்தாய் இருந்தது, இதுவரைக்கும் அது மாசாவாய் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் அதை யெகோவா நிசியின் ஸ்தலமாய் மாற்றுகிறார். இரட்டை ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த கல்லிலே 4வது ஆண்டவரே 4வது வெளிப்பாட்டை பார்க்க தேவன் உதவி செய்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாருடைய கைகள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறதோ, யாரெல்லாம் விழுகிற நிலைமையில தள்ளாடுகிறார்களோ, இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு கல் புறப்பட்டு வருவதாக. இவர்கள் ஊழியத்தையும் சரி, அழைப்பை சரி, தேவன் கொடுத்த தரிசனத்தை சரி, ரட்சிப்பை குறித்து சந்தேகம் இருக்கும் என்றால், வாக்குவாதங்கள் இருக்கும் என்றால், தேவனை பரிச்சை பார்க்கிற அனுபவங்கள் இருக்கும் என்றால், அமலேக்கியர் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என்றால், மலை உச்சிக்கு வந்தது நிமித்தை களைத்து போயிருந்தார்கள் என்றால், இப்பொழுதே ஒரு கல்லை நீர் கொடுப்பீராக, உட்காருகிற கல்லை நீர் கொடுப்பீராக. இதன் நிமித்தமாய் இவர்களுடைய மேரிபாத், மாசா என்கிற ஸ்தலம் இப்பொழுது யெகோவா நிசியின் ஸ்தலமாய் மாறட்டும் கர்த்தாவே. வாக்குவாதங்கள், சந்தேகங்கள் வந்த ஸ்தலம் இப்பொழுது கர்த்தருடைய பலிபீடமாய் மாறுவதாக. வறட்சியின் ஆண்டவரே ஸ்தலம் இப்பொழுது தேவனுடைய செழிப்பின் ஸ்தலமாய் மாறுவதாக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே இரட்டத்தனையான ஜெயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. வீட்டிலேயும் ஜெயம், வெளியிலேயும் ஜெயம், வீட்டிலேயும் சமாதானம், வெளியிலேயும் சமாதானம், ஊழியத்திலே சமாதானம், எல்லா இடத்திலும் இவர்கள் ஜெயத்தை கொடுப்பீராக.
அப்படின்னு செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் பிள்ளைகள் உங்களுடைய அடையாள கோலை பிடித்து கொண்டு வர உதவிச்சீங்க. ஒரு காலமும் அடையாள கோல் ஆகிய தேவனை துதிக்கிற அனுபவங்கள் மறக்க கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, இனிமேல் கண்ணீர் சிந்தாதபடி, இனிமேல் அழுகுது புலம்பாதபடி கர்த்தரை துதிக்கிறவர்களாய் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக அப்படின்னு செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கடமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.